வணக்கம் அன்பர்களே. இந்த வீடியோல நம்ம சனி வக்ரகால பலன்களை பத்தி பார்க்க போறோம். சனி வக்ரம்னா என்னது, வெவ்வேறு ராசிகளுக்கு இதனால வர பலன்கள் என்ன, ராசி நட்சத்திரங்களுக்கு பரிகாரம், அப்புறம் எந்த கோவில்களுக்கு செல்லலாம், இத பத்தி எல்லாம் நாங்க பேசியிருக்கோம். சோ கடைசி வர இந்த பதிவு பாருங்க. வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார். இப்போ இந்த மாசம் 26ல இருந்து சனீஸ்வரர் ஏதோ வக்ரம் ஆறாரு, டிசம்பர் 11 வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வக்ரம் ஆறுதுன்னா என்ன, அதனால மற்ற ராசிகளுக்கெல்லாம் என்ன தாக்கம் ஆகும் அப்படிங்கறத நீங்க சொல்லணும். ஜோசியம் படிக்க ஆரம்பிச்சிட்டியாமா? கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க கேக்குறதுலாம் அப்படியே. வக்ரம் ஆகுறாருனாக்க எந்த கிரகமும் வக்ரமாக பேசிக் இது வந்து ஒரு இல்யூஷனல் எஃபெக்ட் தான். ஓகே. ஆனா அந்த இல்யூஷனல் எஃபெக்ட் வந்து சூரியன்ல இருந்து இருக்கக்கூடிய எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிரகமும் ஒரு டைம் பீரியட்ல வக்ரமாகும். ஓகே. ஸோ இப்போ வந்து சூரியன் இருக்கிற இடத்துக்கு சனீஸ்வரர் வந்து 9ஆம் இடத்துல இருப்பார். இருக்கும் பொழுது அவர் வந்து வக்ரமா இருக்கிறார். அது ஒரு பர்டிகுலர் டிகிரியில இருக்கும்போது வக்ரமாகி அவர் வந்து டிசம்பர் 11 வரைக்கும் வக்ரமாகும். பொதுவா எந்த கிரகமும் வக்ரமாகினால் அது வந்து எந்த ராசியில இருக்கோ அதை தாண்டி அதற்கு முந்தின ராசி அதனுடைய பலன்களை எல்லாம் தரணும் அப்படிங்கிறது. அதுக்கும் மேல வக்ரமாறாருனாக்கா நேச்சுரல் மோஷனுக்கு அகேன்ஸ்டா இருக்கு இல்லையா? ஸோ பலன் வழியா பார்க்கும் பொழுது நமக்கு வந்து எப்படி இருக்கும்னாக்கா செய்த வேலையை திரும்பி செய்ய வேணும், இல்ல அந்த விஷயத்துல ஒரு தடை வருவது, அதை வந்து திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வருவது, இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கும் மேல ஒரு வக்ரமான கிரகம் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுடைய பலன்கள் வந்து எக்ஸாக்டா ராகு கேதுக்கள் இருக்கக்கூடிய இதோட இணைஞ்சிடும். சோ ராகு கேதுக்கள் கூட இணையும் பொழுது நமக்கு வந்து அதனுடைய தாக்கம் பாசிட்டிவா நெகட்டிவா தெரியாது. அது அதிருஷ்யமாவும் இருக்கலாம், அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம். நேட்டல் சார்ட்ல எப்படி இருக்கோ அது. பொதுவா வந்து நமக்கு வந்து ஜாதகத்துல வந்து நம்மளுடைய ஜாதகத்துல வந்து வக்கரமான கிரகங்கள் இருக்கு அப்படின்னா இந்த டைம் பீரியட்ல வந்து சனீஸ்வரர் வக்கரமாவே இருக்கிற நேச்சுரலான இந்த டைத்துல வந்து அவர் வந்து நல்ல எஃபெக்ட் கொடுப்பார். இல்ல அவர் நேர்ல இருக்காரு, அவர் நேர் மூவ்மெண்ட்ல இருக்காரு அப்படின்னாக்கா இந்த டைம் பீரியட் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். அதனாலதான் அது வந்து ஜாகிரதையாக இருக்குன்னு சொல்றேன். சார், இந்த காலம் வந்து கடக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும், என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படும்? அவங்களுக்கு வந்து ப்ரொடெக்டிவா குரு வந்து அங்கேயே இருக்காரு, ராசிலேயே இருக்காரு. 31 அக்டோபர் வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா காரிய தடைகள் கண்டினியூஸா இருக்கு உங்களுக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துல ஒரு பாபகிரகம், 8ஆம் இடத்தில் ஒரு பாபகிரகம், அதுவும் சப்பகிரகம். காரிய தடைகள் இருந்துட்டே இருக்கும், ஃபண்ட் சிச்சுவேஷன் பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கும். இவங்க ஃபேமிலி, இவங்க லைஃப் பார்ட்னர் ஃபேமிலி 2 பிரச்சனைகளையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் இப்போ இருக்காங்க. 9ஆம் இடத்தில் சனீஸ்வரர் அங்க வந்து வக்ரமாறார். அப்படிங்கும்போது மேஜரா தந்தையினுடைய ஆரோக்கியத்தை கவனிச்சு பார்த்துக்கணும். அதே மாதிரி ஃபேமிலி விஷயங்கள் தலை தூக்கி வருவது, அதுவும் பார்ட்னருடைய ஃபேமிலி விஷயங்கள் தலை தூக்கி வருவது, ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான விஷயங்கள் தலை தூக்கி வருவது, இதையெல்லாம் கவனிச்சு பார்க்கணும். பேரு மரியாதை இது 2த்தையும் நம்ம வந்து காத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த டயத்துல இருக்கும். ஆனா என்னன்னா குரு பார்வை இருக்கு. ராகுக்கு வந்து 31ஆம் தேதிக்கு அப்புறமா ராகு வந்து பாத்துருவார். அது வரைக்கும் சனீஸ்வரர் வீடு கொடுத்தவர் வந்து பாத்துருவார். அதனால ஓரளவுக்கு ப்ரொடெக்டிவா போயிட்டு இருக்கும். ஆனா அப்பப்ப வந்து தலை காட்டிகிட்டே இருக்கும் ஒரு சூழல். முதல் ஃபேஸ்ல வந்து நமக்கு பார்க்கும் பொழுது 20ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் லைஃப் பார்ட்னருடைய ஆரோக்கியம் அதை வந்து கவனிச்சு பார்த்துக்கணும். அந்த டைத்துல எந்த பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் சைன் பண்ணக்கூடாது, நிச்சயதார்த்தங்கள் எல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் ஜாகிரதையா பார்த்துக்கணும். பார்ட்னர்ஷிப் டீட் ஏதாவது சைன் பண்ணாங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கா இல்லையாங்கிறது பார்த்துக்கணும். பொதுவாகவே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கணும். நிறைய இந்த டாக்குமெண்ட் சீட்டிங் வந்து இவங்களுக்கு தான் நடக்குது. அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய காலம் வந்து தனுசு 9 அக்டோபர் வரைக்கும் இருக்கக்கூடிய காலம். அது வந்து இவங்களுக்கு 6ஆம் இடம்.
ஸோ தொழில் மாற்றங்கள் ம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கன்னாக்கா நல்ல விஷயம். ட்ரை பண்ணலனாலும் இந்த மாற்றங்கள் வந்து நடந்தே தீரும். ஆகும். இல்ல இவங்க மாத்திக்கணும். ரோலாவது மாறும். இந்த ரோல்ல இருந்தா இன்னொரு ரோல்ல கொடுத்தாங்க, வேணுமோ இல்லையோ நடக்கும். அது நடக்கும். ம் அது குரு பார்வை பெற்றதுக்கு அப்புறமாக கொஞ்சம் நிவர்த்தி இருக்கும். 31 அக்டோபருக்கு அப்புறமா அது வரைக்கும் ஒரு மாதிரி ஷாக் சுச்சுவேஷன் இருக்கும். ஓகே. ஓவர் எமோஷனல் பீப்புள். கடகம்ங்கிறது நீர் ராசி, சந்திரனுடைய ராசி, மென்டல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கும். ம் ஆனா செட்டில் ஆயிடும். ம் அதே மாதிரி அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய காலம் வந்து ஸ்பெக்குலேஷன் எதுவும் பண்ணக்கூடாது. ஓகே. டிசம்பர் 11 வரைக்கும் இருக்கக்கூடிய காலம். மேஜர் ஸ்பெகுலேஷன்லாம் பண்ணக்கூடாது. பிரெக்னன்சிக்கு ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கவனிச்சு அவங்க வந்து பண்ணினா நல்லது. ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான விஷயங்கள்லாம் தலை தூக்கும். ம் அதை வந்து கவனிச்சு பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். இல்லை வீட்டில் இருக்கிற மூத்தவங்க, தாத்தா பாட்டி, அவங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ம் அதை வந்து பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழல் வரும். இந்த அக்டோபர் மாசத்துல சுக்கிரனும் வக்ரம், புதனும் வக்ரம், இவங்களுக்கு 4ஆம் இடத்துல. ம் தாயாரினுடைய ஆரோக்கியம், ம் புது படிப்புன்ட்டு எங்கேயாவது போயிருப்பாங்க ஜாயின் பண்றதுக்கு, மாட்டேன் நான் இந்த கோர்ஸை பண்ண மாட்டேன், அப்படின்னு டிஸ்கண்டினியூ பண்ணிடு. டிஸ்கண்டினியூ பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. பேசிக்கா அவங்களுக்கு அங்க 4ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தா சொல்லவே வேண்டாம். ஓகே. ஸோ அந்த பிரச்சனைகள் வரும். ஓகே. அது ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்ல விட்டாங்கன்னாக்கா சரியா போயிடும். ஓகே. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான விஷயங்கள் அந்த டைத்தில் தொடக்கூடாது. வாகனங்கள் வாங்குவது, பேசிக்கா சுக்கிரன் புதன் வக்கரமாக இருக்காங்க அவங்க ஜாதகத்துலன்னா அந்த டைத்துல வந்து நல்லது பண்ணுங்க. வாங்கலாம். இல்ல அப்படின்னாக்க இந்த விஷயங்கள் வந்து தலை தூக்கும். அதே மாதிரி மூத்தவர்கள் ஆரோக்கியம் ஓகே. அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து கவனிச்சுக்கணும். கவனிச்சு பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வரும். ஒரு சொல்ல முடியாத ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இந்த டைத்துல வந்து சேரும். ஓகே. ஓகே. அதுக்கு கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. சரி. இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்துல நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கடகராசி அன்பர்கள். சார், இதுல பர்டிகுலரா இப்ப புனர்பூச நட்சத்திர மக்கள் வந்து என்ன மாதிரியான நிவர்த்தி பண்ணலாம்? புனர்பூசத்துக்கு வந்து அதிதேவதை வந்து அதிதி. ம். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் தாயார் ஸ்ரீ அதிதேஸ்வரர் ம் கோயில் ஓகே. வந்து வெள்ளூர்ல இருக்கு, ஓகே. வாணியம்பாடி. ம் அங்க போயிட்டு வந்தாங்கன்னாக்கா இவங்களுக்கு நிவர்த்தி. ஓகே. அதுவும் மெயினா வந்து புனர்பூச நட்சத்திரத்து அன்னைக்கே போவது நல்லது. ம் ம் போயிட்டு அந்த காலையில 6 to 7 மிஸ் பண்ணாம அந்த முதல் ஓரையில போயிட்டு வர்றது உங்களுக்கு நல்லது. ம். போகும்போது வெறும் கையோடு போகாம ஏதாவது வாங்கிட்டு போங்க. ம் சுவாமிக்கு அர்ச்சனைக்கு, இல்லாட்டி நெய்யோ ஏதாவது ஒண்ணு புஷ்பம் வாங்கிட்டு போங்க. ஒரு 48 நிமிஷம் உட்காந்துட்டு வாங்க. தரிசனம் பண்ணதுக்கு அப்புறமா ஓகே. நல்ல விஷயங்கள் இருக்கு. மாற்றங்கள் கண்டிப்பாக கேட்கும். சார், இதே பூச நட்சத்திரத்துல இருக்கிறவங்க என்ன நிவர்த்தி பண்ணலாம்? பூச நட்சத்திரத்துக்கு வந்து அக்ஷயபுரீஸ்வர், ம் அதாவது கல்யாண கோலத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரர். ஓகே. ரொம்ப விசேஷமான இடம் விளாங்குளம். ம் பொதுவா சனீஸ்வரருக்கு பிரீத்தியான ஒரு இடம் அப்படின்னா அந்த அதுதான். ம் சந்தோஷமா இருக்கிற இடத்துல தானே நம்ம போய் பண்ணணும். சொல்றது. இது வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம். ம். அங்க போயிட்டு வர்றது நல்ல நிவர்த்தியே எங்களுக்கு. ஓகே. ஓகே. சார், இதே ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் என்ன நிவர்த்தி பண்ணலாம்? ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் வந்து கர்க்கடேஸ்வரர் ஓகே. ரொம்ப விசேஷமான இடம், மருத்துவத்துக்கு உகந்த இடம். ம் மருத்துவ கல்விக்கு போறவங்க ம் அவங்களுக்கு எல்லாம் உகந்த இடம். ஓகே. பொதுவாகவே ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு மருத்துவம் நல்லா மருத்துவம் வரும். ம் சும்மா என்னப்பா வலிக்குதான்னு தடவி கொடுத்தாலே சரியா போயிடும். ம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த ஹீலிங் கெப்பாசிட்டி. ம் ஸோ அந்த கர்க்கடேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கனாலே எங்களுக்கு வந்து நல்ல நிவர்த்தி. தேங்க்ஸ்.